ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்ப்போம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கால் இந்த பைரவிக்கு பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது அந்த விஷயத்தை எல்லாமே வந்து தெரிகிற மாதிரி செஞ்சுட்டாங்க. இந்த பைரவியும் வந்து நம்மளுடைய ஜானும் பட்டு கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலியை வந்து அங்கேயே அடித்து துவைச்சிட்டு நம்மளுடைய கௌதம் சார் நம்ம கார்த்தி சார் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்னமணி இந்த அஞ்சலி கிட்ட போய்ட்டு என்ன அஞ்சலி இப்படி ஆகி போச்சு, இந்த டாக்டர் வந்து கடைசி நேரத்தில் காலை வாரி விட்டாலே இவளுக்கு வந்து நீ எவ்வளோ பண்ணியிருக்கா அப்படின்றலாம் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுமா, இப்போ எல்லாரும் வந்து என்னை விட்டு போயிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து என்னால் வந்து நுழைய முடியுமான்னு தெரியலையா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் நீ எந்த ஒரு கவலையும் படாது, இந்த சூட்டாக போயிட்டு அது ஏன் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டமாக வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னா கொஞ்சமாக அது வந்து உண்மையில வந்து இறக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. இந்த அஞ்சலி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜானகி இந்த கௌதம் இலக்க யாருமே என்ன வந்து மன்னிக்க மாட்டாங்க. கார்த்தி வந்து என் மேலே வந்து பயங்கர கோவத்தில் இருப்பான், அவன் வந்து ஏதோ குழந்தை இருக்குன்றதுனால தான் வந்து என் மேலே வந்து பாசத்தை வச்சுட்டு இருந்தான், இப்போல்லாம் ஒன்று கண்டிப்பாக என்ன கொன்னே போட்டுருவான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை வந்து சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று நடக்கட்டும், நீ முதல்ல அந்த வீட்டுக்கு போயிட்டு நீ என்ன நடக்குதுன்ட்டு வந்து பார்க்கலாம் வா அப்படின்ட்டு இந்த அஞ்சலி கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போனதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் கௌதம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய கார்த்திக் கௌதம் சதம் போடுறத பார்த்து இந்த பைரவி எல்லாரும் நம்ம ஜானி எல்லாரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நீ எதுக்காக இங்கே வந்து ஏன் எங்கள் குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கே வந்தியா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய பைரவி ஜானிக்கு எல்லாருமே வந்து கேட்குறாங்க. ஆண்டி நான் பண்ணது தப்பு தான், அத்தை நான் பண்ணது தப்பு தான், என்னை வந்து மன்னிச்சு ஏற்றுவோங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காலில் உளுந்து கெஞ்சுறாங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஏண்டி இது வந்து நீ ஆரம்பத்திலே வந்து எங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன்னா ஏதோ கொஞ்சமாவது மன்னிப்பை வந்து இது நிற்கலாம், நீ ஆனால் வந்து இந்த இலக்கியா மேலே வந்து முன்னாடியே வந்து பழியை போட்டு இலக்கியா வந்து ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தேன், இப்போ வந்து உன் குழந்தைய அழிச்சிட்டான்ற மாதிரி வந்து இலக்கியா மேலே வந்து பழியை போகிறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கேன், நீ எல்லாம் நாசமாக போவேன், இவன் மேலே அப்படி என்ன இலக்கியா மேலே உனக்கு வந்து விரோதம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானி வந்து வெளுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைரவி பார்த்தீங்கன்னா அஞ்சலி மரியாதை இந்த வீட்டில் இருக்காது, நீ கிளம்பி போயிடுன்றாங்க. நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா அஞ்சலி மரியாதையாக வந்து இந்த வீட்டு முன்னாடி வந்து நீ வந்து நிற்கிறத விட்டு உனக்கு வந்து நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு அனுப்பிடுவேன், மரியாதையை நான் கட்டின தாலியை வந்து கழுத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கேட்குறாங்க. அதுக்கு இந்த அஞ்சலி பற்றி என்ன முடியாது கார்த்தி, நீ எல்லாம் செத்துருவோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி சார் போயிட்டு அந்த அஞ்சலியோட கழுத்தில் இருக்க தாலியை பிடிச்சி வந்து இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி வந்து ஏமாப்பில் இப்படி பண்ணுறீங்க, அவங்க தான் வந்து புரிஞ்சுக்காத பேசுகிறேன், நீங்களும் இப்படியானது அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவ வந்து குழந்தை வயசில் 2 டைம் வந்து போய் சொல்லிக்கிறேன், இவ கையிலேருந்து நான் வாழ முடியாது, இனிமேல் வந்து இவ எங்கேயோ ஒன்று போய் தொழிட்டான், எனக்கு நான் கட்டின தாலியை வந்து அறுத்து குடிடி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை அடித்து பிடிங்கி அந்த தாலியை வந்து நம்மளுடைய கார்த்தி சார் வந்து வாங்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வாழ்க்கையும் இலக்கிய வாழ்க்கையும் நல்லது நடக்க போகுது. வரப்போகிற எபிசோட் எல்லாம் இப்படி தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் மறக்காத நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.